வணக்கம் நண்பர்களே! முத்து செஞ்சது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, முத்துவ தான் காட்டுறாங்க. முத்து அந்த ஃபினான்ஷியர்ட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. "சார் தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷன நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். கொஞ்சம் டைம் மிஸ் ஆனாலும் அங்க என்னோட வீடே போயிடும் சார்." அப்படின்ற மாரி கெஞ்சுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் என்னப்பா பண்ணேன்? அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். என்னால எதுவும் பண்ண முடியாது. அவன் வர்றப்ப தான் வருவான்." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு, "சார் அவர் எங்க நிக்கிறாருன்னு சொல்லுங்க. நான் போய் அந்த பணத்த வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ தேவை, அவ்ளோ அர்ஜென்ட் இருக்கு சார்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்துவே கிளம்பிட்டாரு. கிளம்பி நேரா போறாரு. வேகமா போறாரு. அண்ட் போகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் பண்றாரு. அவர் எங்க இருக்காரு? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, "நான் இந்த மாதிரி இங்க தான் இருக்கேன். இந்த சிக்னல்ல நான் மாட்டிக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், வேகமா பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னலுக்கு போறாரு. அந்த சிக்னல்ல போன உடனேயே அவர் கால் பண்றாரு. அவர் அங்கருந்து, "எப்பா முத்து நான் இங்க இருக்கேன்ப்பா." அப்படின்ற மாரி சொல்ல, "இதோ வந்துட்டேன் சார், இதோ வந்துட்டேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு திடுதிடுன்னு வேகமா போய் பார்க்குறாரு. உடனே அவர்கிட்ட இருந்து பேக்க வாங்கிட்டு நம்ம முத்து வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இல விடுவாங்களா? இல்லையா? அந்த விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு பேப்பர் குடுக்குறாங்க. இதுதான் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு. இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த தொகைய திரும்ப குடுக்கல. இவங்க வட்டிக்காக வாங்குனாங்க. அத திரும்ப செலுத்த முடியல அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது. மத்தபடி இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு பேப்பரா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட ஒரு பேப்பர குடுக்க வரும்போது சிந்தாமணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட எதுக்கு பேப்பர குடுக்குறீங்க? இவங்க வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க வந்தவங்க. இவங்களுக்கு தான் பேப்பர் குடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து அவசர அவசரமா பணத்த ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஏலத்த விடுற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ முத்து பார்த்தீங்கன்னா, வேகமா வராரு. வர்ற வழியில அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில பெட்ரோல் இல்ல. ஸோ பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ண டைம் வேற இல்ல, பெட்ரோல் வேற இல்ல. இப்ப என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவர் நிக்கும்போது அந்த பக்கம் சைக்கிள் ஒருத்தர் பெட்ரோல் வாங்கிட்டு போறாரு. ஸோ அவர பார்த்து நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, "சார் தயவு செஞ்சு எனக்கு பெட்ரோல் குடுங்க சார். ரொம்ப அவசரமா போறேன். நான் சரியான நேரத்துக்கு போகல அப்படின்னா என்னோட வீடு ஏலத்துக்கு போயிரும் சார்." அப்படின்ற மாரி சொல்லி கெஞ்சி கதறி, அவரும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா நீ என்ன விட ஏதோ முக்கியமான விஷயமா போறேன்னு தெரியுது. இந்தாப்பா" அப்படின்னு சொல்லி பெட்ரோல குடுத்துடுறாரு. ஸோ பெட்ரோல போட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அவர் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏலத்துக்கான எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. வீட்டெல்லாம் பேப்பர் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டீங்களா? இப்ப ஏலத்த ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டோட மதிப்பு, அந்த கடன் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 32,00,000. ஸோ இப்போ ரூ. 32,00,000லேருந்து ஏலம் ஆரம்பிக்க போறோம். நீங்க கேட்கிறவங்க கேட்கலாம். அப்படின்ற மாரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த நிலத்துக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 12,00,000 வச்சு மொத்தம் ரூ. 50,00,000. ஸோ கேட்கிறவங்க கேட்கலாம். ஆரம்ப விலை 50,00,000 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் 50,50,000, 50,20,000, 50,30,000 அப்படின்னு ஸ்லோவா தான் ஏத்துறாங்க. ஏன் அப்படின்னா, 51,00,000 இல்ல ரூ. 52,00,000க்கு தான் அந்த வீட்ட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா? அப்படின்றதால அந்த 52,100,000, 200 இந்த ரேஞ்சிலே தான் போய்க்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏன்னா எடுத்த உடனே வந்து ஏலம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது. ஒரு 4 பேர் கேட்டுட்டு 5வதா ஒரு ஆள் முடிவு பண்ணி தான் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு ஆளா கேட்க அந்த கரெக்ட்டான பிரைஸ் வரவும் நம்ம சிந்தாமணி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும்போது, அண்ணாமலை வந்து வண்டியிலருந்து இறங்குறாரு. ஸோ அண்ணாமலைய பார்த்த உடனே அந்த ஃபினான்சர் கேட்கிறாரு, "என்னப்பா என்னாச்சு? எதுக்காக இவங்க வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட அந்த விக்னேஷ் அப்படின்ற ஃபினான்ஷியர் கேட்கிறாரு. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அது ஒண்ணும் கிடையாது. கடைசியா ஒரு தடவ வீட்ட பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க எல்லாமே பக்காவா பண்ணிட்டீங்கல்ல? எந்த இஷ்யூவும் வராதுல்ல?" அப்படின்ற மாரி அவன் கேட்கிறான். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "100% எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னா மீனா கிட்ட இருக்க பணத்த நான் ஆல்ரெடி புடுங்கிட்டேன். அண்ட் இவங்க கிட்ட வெறும் ரூ. 28,00,000 தான் இருக்கும். அதுவும் முத்து எடுத்துட்டு வரது சந்தேகம் தான். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே சுமூகமா தான் போகும்." அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. முத்து ஒரு நேரத்துக்கு வராரு. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 52,00,000 ஃபைனல்ல வந்து நிக்குது. அந்த 52,00,000 சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி தான். சிந்தாமணி வந்து ரூ. 52,00,000 அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக 52 அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, 52 வந்து ஃபைனலா இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல யாராவது கூட்டி குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த அமௌண்ட்ட ஃபைனலைஸ் பண்ணிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த விக்னேஷ் வந்து யாரும் பேசக்கூடாது. அவ்வளவுதான் உங்களோட டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டான் இல்லையா? ஸோ அதனால ரூ. 52,00,000 ஒரு தரம், ரூ. 52,00,000 2 தரம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 52,00,000 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போதே, "சார் வெயிட் பண்ணுங்க சார்" அப்படின்ற மாரி ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம முத்து. ஸோ முத்து திடுதிடுன்னு ஓடி வந்து பணத்த அப்படியே கொட்டுறாரு. கொட்டிட்டு, "சார்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அங்க ஏலம் விட வந்திருக்காரு இல்லையா அதிகாரி, அவர் கேட்கிறாரு, "யாருப்பா நீ? எதுக்காக இவ்ளோ பணத்த வந்து கொட்டிட்டு இருக்க? நீ வந்து ஏலம் எடுக்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல சார் இது என்னோட வீடு தான். இந்த வீடு தான் அடமானத்துல இருந்தது. அத மீட்க தான் வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அவர் இப்படி சொல்லவும், "என்னப்பா சொல்ற? இப்ப நீ கொண்டு வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, "சார், சார் அதெல்லாம் செல்லாது சார். அது எப்படி சார் 3ன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்திருக்காரு. நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, "3ன்லாம் சொல்லலம்மா. 2 சொல்லும்போதே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 3 எல்லாம் சொல்லல." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல சார் நீங்க 3 சொன்னீங்க." அப்படின்ற மாரி சண்டை போடுறாங்க. 3 எல்லாம் நான் சொல்லல. சொன்னா எனக்கு தெரியாதா? சரிப்பா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், "இல்ல சார் இந்த வீடு வந்து என்னோட வீடு தான். எங்க அண்ணன் செஞ்ச முட்டாள்தனத்தால தான் இந்த வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. ஆனா இப்ப அதுக்கான பணத்த நான் கொண்டு வந்துட்டேன் சார். குடுத்துட்டேன் சார். நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன் சார். நான் வந்து இத உங்ககிட்ட
உங்ககிட்ட குடுத்துட்டேன். நீங்க வந்து என்னோட வீட எனக்கு குடுங்க அப்படின்ற மாரி சொல்ல, உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுவும் முக்கியமா சிந்தாமணி அண்ட் விக்னேஸ்வரனுக்கு. இத வந்து அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. முத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. அவங்க வந்து என்ன நெனச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, முத்து வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி வந்தான் அப்படின்னா, நம்மகிட்ட ரூ. 10,00,000 இருக்கு. அதையும் நம்ம புடுங்கிட்டோம். ஒரு ரூ. 28,00,000 அவரால கொண்டு வர முடியும். ரூ. 10,00,000 கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா கடைசியா என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 28,00,000 தான் இருக்குது அதுல. சோ அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, "அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். இவங்கலாம் ரூ. 38,00,000 கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. முதல்ல நீங்க இந்த அமௌண்ட்ட செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, "இப்ப என்னம்மா அமௌண்ட் செக் பண்ணணும் அவ்வளோதானே? ஓகேங்க. இவர் கொண்டு வந்த அமௌண்ட்ட செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ட செக் பண்றாங்க. ரூ. 28,00,000 தான் இருக்கு. "என்னப்பா ரூ. 28,00,000 தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி உடனே சிந்தாமணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் தான் சொன்னேன்ல, இவங்களாலாம் ரெடி பண்ண முடியாது சார். வாய்ப்பே கிடையாது சார். இவங்க ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? நீங்க உடனே என்ன பண்ணுங்க, அந்த ரூ. 52,00,000க்கு எனக்கு அந்த வீட்ட முடிச்சு குடுத்துருங்க" அப்படின்ற மாரி சொல்ல, இவங்க "அப்படிலாம் முடியாதும்மா. கொஞ்சம் பொறுங்க. அவரு ஏதோ சொல்ல வராரு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்றாரு. "மேடம், மேடம், மேடம் ஒரு நிமிஷம் நீங்க பொறுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, "அப்பா அந்த பேக்க குடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட இருக்க பேக்க வாங்கி மேலும் அந்த ரூ. 10,00,000 குடுக்குறாரு. சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப அந்த ஃபினான்ஷியர் கேட்குறான், "என்னம்மா எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டேன்னு சொன்ன? இவன் என்ன பணத்த வந்து குடுத்துட்டு இருக்கான். என்னம்மா நீ பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா எங்க ஆளுங்க வந்து மீனா கிட்ட இருந்து ரூ. 10,00,000 புடுங்கிட்டாங்க. ஆனா அதையும் மீறி எப்படி இவன் இத கொண்டு வந்தான்? எப்படி பண்ணான்றது எனக்கு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம்" அப்படின்னு சொல்லும்போது அக்கவுண்ட்ல எண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. முத்து நெனச்சத சாதிச்சார் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது வந்து சிந்தாமணிக்கு பின்னடைவு தான். ஏன்னா சிந்தாமணி வந்து அவங்க பெரிய கணக்கு போட்டிருந்தாங்க. பட் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப வீடு அவங்க கைய விட்டு போற நிலைமை வந்துருச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்றது ஆயிப்போச்சு. இப்ப அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. இன்னைக்கோட தான் இவங்களோட விஷயங்கள் முடியுது. நம்ம அதுக்கு முன்னாடி ஏலத்த வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ, அதனால இவங்க வந்து இன்னைக்குள்ள குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த நாள் ஃபுல்லா இவங்களுக்கு இருக்கு. நம்ம ஏல விடுறதா இருந்தா நாளைக்கு தான் ஏல விட்டுருக்கணும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இப்பவே விட்டுட்டோன்றதால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ இவங்களுக்கு தான் இந்த வீடு போகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு ரூ. 52,00,000 முடிக்கிறாங்களா, ரூ. 53,00,000ன்னு ஏலத்த இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். முத்து வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே விஷயத்த ஓட்டலாம். சோ என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்க அமைதியா இருந்துட்டாங்க. சோ அது கொஞ்சம் நமக்கு காமெடியா தான் இருந்தது. ஏன் அப்டின்னா, அழகா வந்து அவர் முத்து வர்றது வரைக்கும் இவங்க ஏலத்த இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்திருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் முத்துவே காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இத காமிப்பாங்க. சோ இப்டி மாத்தி மாத்தி அதே சீன் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரேஞ்சுக்காவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்.